ஆகாமே. தீர்த்தாய் திகழ்தில்லை அம்பலத்தே திருநடசை கூத்தாவுன் சேவடி கூடு வண்ணம் தோல் நோக்கம். கூத்தாவுன் சேவடி கூடு வண்ணம் தோல் நோக்கம். ஒளியான திருமேனி உமிழ்தான மிக மேவும் களி ஆற வரும் ஆனை களல் நாளும் மறவாமல் அழியாளும் மலர் தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. பண்டு அறியாமை பிடித்து விட்ட எனை விடாது பற்றி கொண்டு குணவழி விட்டு திருத்தி என் கோது அகற்றி புண்டரிக பதம் தந்தாய் என்னால் ஒரு போகம் உண்டோ தன் தமிழ் கோமுத்தி முத்தி வஞ்சாக்கர சத்குருவே. அரணங்கள் மூன்றும் எரித்தாய் சரணம் அதினும் அன்பர் மரணம் படாத அருள் வைத்தாய் சரணம். வலிய அந்த கரணங்களால் மெலிந்து எய்தேன் சரணம். நின் பொற்களலே சரணம் தென்முத்தி முத்தி வஞ்சாக்கர சத்துருவே. பண்டை மறைவண்டரற்ற பசுந்தேன் ஞானம் பறிந்து ஒழுக சிவகந்தம் பறந்து நார கண்ட இதய கமல முகைகள் எல்லாம் கண்டிரப்ப காசினி மேல் வந்த அருட்கதிரோன் விண்ட மலர் பொழில் புடை சூழ் வெண்ணை மேவும் மெய் கண்ட தேவன் மிகு செய்வநாதன் புண்டரிக மலர்தாள் சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வான். கருணை ஒளி திருமுகத்தில் திருநீற்று நுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவோடு பொறை உளத்தில் பொறுத்தே பிஞ்சகனார் மலர் தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்துரை செய் சிவஞான மாமுனிவன் மலர்தாள் ஒரு பொழுது நீங்காமல் எமதுளத்தின் சிரத்தில் ஓதியிடு நாவினில் என்று முன்னி வைத்தே உரைப்பான். திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே. ஹரஹர மகாதேவா. பெருமானுடைய பெரும் கருணையினாலும் குருநாதருடைய கருணையினாலும் மாதவ சிவஞான சுவாமிகளுடைய கருணையினாலும் சிவபிரகாசம் நூலாசிரியராகிய உமாபதி சிவம் ஐயா அவர்களுடைய கருணையினாலும் அடியார் பெருமக்களுடைய கமலபாதங்களை வணங்கி நாம் தொடர் சிந்தனையாக சிவபிரகாசம் என்னும் சிந்தனையை சிந்தித்து வந்து கொண்டிருக்கின்றோம். இதுவரைக்கும் நாம சிவபிரகாசத்துல காப்பு செய்யுள் தொடங்கி 20 பாடல்களை நாம் சிந்தித்திருக்கின்றோம். பொது அதிகாரத்துல 20 பாடல்களை நாம் சிந்தித்திருக்கின்றோம். மங்கள வாழ்த்துக்களை சிந்தித்தோம். மங்கள வாழ்த்துலையும் முதல்ல நடராஜர் வணக்கம், சிவகாமி அம்மை வணக்கம், விநாயக பெருமான் துதி, முருகப்பெருமான் துதி, சந்தான குறவர்கள் துதி, மறைஞான சம்பந்தர் துதி அப்படின்னு எல்லாருடைய துதிகளையும் பார்த்து நூலினுடைய கருத்தாக என்ன சொல்ல இருக்கிறது, இது எந்த சமயத்தில் உள்ளவர்களுக்கு எப்படி எப்படி தன்மைகளாக அந்த நூல் விளங்கும் அப்படிங்கிறத அறிந்து அடுத்து நூலை கேட்பதற்குரிய தகுதியையும் அந்த நெறியையும் அருள் பெறும் நெறியையும் அறிந்து தீக்கை எப்படி நடைபெறுகிறது, தீக்கை ஏன் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் சிந்தித்து இந்த சிவஞானத்தின் சிறப்பு வகைகளையும் நூலின் பெயர், இந்த நூல் எப்படி வந்தது, அதனுடைய மரபு என்ன, அதனுடைய பெயர், இதில் எத்தனை செய்யுள்கள் இருக்கிறது, அது எந்த வகை செய்யுளாக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சிந்தித்தோம். அடுத்து அவையடக்கத்தையும் சிந்தித்தோம். இந்த நூல் எப்படி அவையடக்கம் செய்யப்பட்டது, மற்ற ஆசிரியர்களுடைய அவையடக்கத்திற்கும் இந்த உமாபதி சிவமையா அவருடைய அவையடக்கத்திற்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது, இவை எப்படி அவையை அடக்கினார் என்பதையும் குறித்து சிந்தித்தோம்.
அடுத்து பொதிய அதிகாரமாகிய முதல் பாடலாக 13வது பாடல் பதியினுடைய இலக்கணத்தை சிந்தித்தோம். சொருப இலக்கணத்தை சிந்தித்து தடத்த இலக்கணத்தை, அதற்கு அடுத்த பாடலாக தடத்த இலக்கணத்தையும் நாம் சிந்தித்தோம். உருவம் உடையவரானால் அது பற்றிய குற்றங்கள் எப்படி வரும் வராது அப்படிங்கிறத குறித்தும் சிந்தித்தோம். அடுத்து பதிக்கு பிரமாணம் சொல்ல வேண்டும், அந்த பதி உண்மைக்கு பிரமாணம் சொல்ல வேண்டும் என்று 16வது பாடலிலையும் சிந்தித்து, அவர் செய்யும் தொழில், அந்த ஐந்தொழில் எப்படி செய்கிறார், அவர் யாரை கொண்டு செய்கின்றான், அதனால அவன் விகாரம் அடைவானா அடைய மாட்டானா அப்படிங்கிறதையும் சிந்தித்து, அதற்கு என்ன காரணம், அவன் ஐந்தொழில் செய்வதற்குரிய காரணம் என்ன அப்படிங்கிறது வரைக்கும் பதியினுடைய இலக்கணங்களாக பார்த்தோம். 19வது பாடலாக ஆன்ம இலக்கணம் சிந்தித்தோம். இந்த ஆன்மா எப்படிப்பட்டது அப்படிங்கிற ஆன்ம இலக்கணத்தை குறித்து ஒரே பாடலிலே சிந்தித்தோம். 20வது பாடலாக பாச இலக்கணம், இந்த பாசம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத சிந்தித்தோம். அதுல ஆணவம் அப்படிங்கிற முதல் சிந்தித்தோம். ஆணவது திரோதாயி, திரோதான மலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சிந்தித்தோம். அந்த பாச இலக்கணத்தின் தொடர்ச்சியாக இன்று சிந்திக்க இருப்பது மாயை அப்படிங்கிறத பத்தி சிந்திக்க இருக்கிறோம். இந்த மாயை எப்படிப்பட்டது, அதுல எத்தனை மாயை, எத்தனை விதமான மாயை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சிந்திக்க இருக்கிறோம். முதல்ல மாயை அப்படிங்கிறதுல சுத்த மாயையை பத்தி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். பாடல் உன்னல் அரும் பரசிவன் தன் அருளாலே நாதம் உதிக்கும் மிகும் குடிலை தன்னில் விந்து வரும் நாதம் தன்னில் அதன் ஒளி வளரும் சதா சிவராம் அவரில் தயங்க வரும் ஈச வித்தைதனை அளிப்பர் அதனால் மன்னுபவர் இவ்வகை ஐவர் வாய்மையினால் முன்னே வந்திடும் என்று உரை செய்த விந்து வளாவகையே முன் உதவும் சூக்குமாதி ஒரு நான்கும் என்று மொழிந்திடுவர் அரும் கலைகள் முதிர்ந்துள்ளோரே. இது நமக்கு பாடலாக வந்திருக்கின்றது. இதனுடைய பதவுரையை முதல்ல சிந்திக்கலாம். உன்னலரும் அப்படிங்கிற முதல் வார்த்தைக்கு நினைத்தற்கரிய பரசிவன் தன் பரமசிவனுடைய அருளால், அந்த அவனுடைய சக்தியால், தாதான்மிக சக்தியால் மிகும் குடிலைதனில் மேலான சுத்தமாயையில் நாதம், நாத தத்துவம் உதிக்கும் தோன்றும் நாதன் தன்னில், நாத தத்துவத்தில் விந்து வரும், விந்து தத்துவம் தோன்றும் அதின் அவ்விந்து தத்துவத்தில் ஒளி வளரும் ஒளிமிக்க சதாசிவர், சதாசிவ தத்துவம் தோன்றும். ஆம் அவரில் அங்கன் தோன்றிய அச்சதாசிவ தத்துவத்தில் ஈசர், ஈஸ்வர தத்துவம் தயங்க வரும் விளங்கும்படி தோன்றும் வித்தைதனை, சுத்த வித்யா தத்துவத்தை அளிப்பர் தோன்றும்படி செய்யும். அதனால், அப்படி தோன்றியதனால் இவ்வகை இவ்வைந்து தத்துவங்களில் ஐவர், ஐந்து தேவரும், அது யாரெல்லாம் முறையே அப்படின்னா சிவம், சக்தி, சதாசிவன், ஈஸ்வரன், உருத்திரன் அப்படிங்கிற இந்த ஐவரும், ஐந்து தேவரும் மன்னுவர் நிலை பெறுவர் வாய்மையினான் உண்மையால் முன் வந்திடும் என்று முதலில் தோன்றும் என்று உரை செய்த விந்து, சொல்லப்பட்ட விந்து தத்துவம் பலாவகை தவறாத முறையில் முன் சூக்கும ஆதி முதலாகிய சூக்குமை முதலிய, அந்த முதலாதாகிய சரியா முதலில் தோன்றக்கூடிய சூக்குமை முதலிய ஒரு நான்கும் ஒப்பற்ற நான்கு வாக்குகளும் உதவும் என்று தோன்றும் என்று அருங்கலைகள் அரிய சிவ ஆகம ஞானம் முதிர்ந்துள்ளோர், முதிர பெற்ற மேலோர் மொழிந்திடுவர் சொல்லுவர் அப்படின்னு இதுல சொல்லப்படுது. அப்போ முதல்ல பரநாதம் அப்படின்னா பெருமான் சிருஷ்டிக்க திருவுள்ளம் கொள்ளும் அவதாரம். அவர் சிருஷ்டிக்கிறதுக்காக நினைப்பு மாத்திரத்துல இருக்கக்கூடியது.
பரவிந்து அப்படிங்கிறது எப்படி சிருஷ்டிக்கலாம் அப்படின்னு திருவுள்ளம் கொள்ளுவது. அபரநாதம் அபரவிந்து. அடுத்து மொத்தத்துல நமக்கு இதுல சக்தி சிவம் அப்படின்னு ரெண்டா பிரிக்கலாம். சரியா? பரநாதம் அபரநாதம் சதாசிவம் மகேஸ்வரன் உருத்திரன் மால் அயன் அப்படின்னு 7. அந்த 7க்கும் 7 சக்திகளும் இருக்குது. பரநாதத்துக்கு பரவிந்து, அபரநாதத்துக்கு அபரவிந்து, சதாசிவத்துக்கு மனோன்மணி, மகேசனுக்கு மகேசை, உருத்திரனுக்கு உமை, மாலுக்கு திரு, அயனுக்கு வாணி அப்படின்னு 7 சக்தியும் 9 சிவமும் சொல்லப்படுவது. இதுல முதல்ல சொல்றாரு சுத்த மாயை பத்தி குறித்து பேச ஆரம்பிக்கிறோம். அப்ப இந்த மாயை அப்படின்னு சொல்ற ஒரு பொருள் 2 பிரிவா இருக்குது. ஒண்ணு சுத்த மாயை, இன்னொன்னு அசுத்த மாயை அப்படின்னு சொல்றோம். முதல்ல இந்த சுத்த மாயை எப்படி அவர் செயல்படுத்துகிறார் அப்படிங்கிறத குறிச்சுதான் இந்த பாடல்ல சொல்றாரு. உன்னல் அரும் பரசிவன் தன் அருளாலே நாதம் உதிக்கும் மிகு குடிலை தனில் அப்படிங்கிற முதல் வரியை எடுக்கிறார். உன்னல் அப்படின்னா என்னது அப்படின்னா நினைத்தல். நம்ம நினைப்புக்கும் எட்டாதவன் பெருமான் நம்ம நினைப்புக்கெல்லாம் எட்டவே மாட்டான். அதனாலதான் சொல்றாரு மனவாசகம் கடந்தான் என்னை மத்தோன் மத்தானாக்கி அப்படின்னு எதுல சொல்றாரு? திருவாசகத்துல மணிவாசகர் சொல்றாரு. அப்ப மன வாக்குகளை எல்லாம் அவன் கடந்தவன். அதான் மனவாசகம் கடந்தான். அவருடைய திருநாமத்தை தான் உண்மை விளக்க ஆசிரியருக்கு சூட்டப்பட்டிருக்கிறது, மனவாசகம் கடந்தார் அப்படின்னு. அப்போ இங்க உன்னல் அப்படின்னா நினைத்தல். இந்த நினைப்பதற்கு எல்லாமே அவன் எட்டாதவன், மனதுக்கும் எட்டாதவன், வாக்குகளுக்கும் எட்டாதவன் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த மனதுக்கு எட்டாத அந்த பரசிவன் தன் அருளாலே நாதம், சரி, தன் அருளாலே அவனுடைய சக்தியாலே மிகும் குடிலைதனில் நாதம் உதிக்கும். மிகும் அப்படின்னா என்னது அப்படின்னா மேலான. நம்ம மிகு பஞ்சாட்சரம் அப்படின்லாம் சொல்றோம். மிகு பஞ்சாட்சரம் இல்லையா? அது போல மிகும் அப்படின்னு சொல்றது. குடிலை, குடிலை அப்படின்னா சுத்தமாயையே சொல்றது. சுத்த மாயையிலே அவன் அருளாலே அந்த மாயை நோக்கும் பொழுது அது பரநாதம். அப்போ அந்த பெருமான் நின்று எப்படி பார்க்கிறான் அப்படிங்கறத இங்க சொல்றார். சரியா? அப்படி நோக்கும் பொழுது அதிலிருந்து தோன்றுவது நாத தத்துவம். அவன் தன்னுடைய ஞானாசக்தியாலே அதை நோக்கும் பொழுது, ஞானாசக்தியாலே நோக்கும் பொழுது அது தோன்றுவது நாத தத்துவம். அப்ப சுத்த மாயையில் தன்னுடைய ஞானாசக்தியை பயன்படுத்துகிறார் அப்படின்னா அதிலிருந்து தோன்றுவது எது? நாத தத்துவம். நாத தத்துவம் அப்படிங்கிறது சூக்கும வாக்கையும் குறிக்கிறது. இந்த வாக்குக்கு பற்றுக்கோடாக சரியா இருப்பதனால அது நாத தத்துவம் அப்படின்னு பேர் வந்திருக்கிறது. அதை சிவம் நேரடியாக படைக்கிறதுனால இந்த தத்துவங்களுக்கு என்னது? சிவ தத்துவம் அப்படின்னு பேர். அதனால இத சிவ தத்துவம் இல்லைன்னா நாத தத்துவம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது பொதுமையில தன்னுடைய ஞானாசக்தியை பயன்படுத்தினால் தோன்றுவது நாத தத்துவம் தன்னில் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த சுத்த மாயையில் ஒரு பகுதியை தன்னுடைய கிரியாசக்தியால் சங்கல்பித்தால் இப்படி ஆகட்டும் அப்படின்னு சங்கல்பிக்கிறார் பெருமான். அப்படி சங்கல்பிக்கும் பொழுது தோன்றுவது விந்து தத்துவம். இந்த சங்கல்பித்தல் அப்படின்னா கிரியை என்பதால் அது சங்கல்பம். ஞானம் அப்படிங்கும்போது அங்க நோக்குதல் அப்படிங்கிறத சொல்லப்படுகிறது. அப்ப இங்க விந்து தத்துவம் வரும் நாதம் தன்னில் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப நாத தத்துவத்தில் இருந்து விந்து தத்துவம் வரும் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் அப்படி வர்றது கிடையாது. சரியா? நாத தத்துவத்துல இருந்து விந்து தத்துவத்துக்கு வந்தது, விந்து தத்துவத்துல இருந்து அடுத்த தத்துவம் வந்துச்சுது சதாசிவம் அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது. சரியா? இது பெருமானுடைய நேரடி படைப்புகள் எல்லாம்.
ஒரே நேரத்துல எல்லாம் தோன்றக்கூடியது. இப்ப நம்ம ஒரு கொடையை விரிக்கிறோம் அப்படின்னா அதுல எத்தனையோ கம்பிகள் இருக்கும். ஒரு கம்பி வந்த பிறகுதான் அடுத்த கம்பி வெளியில வருமா அப்படின்னா கிடையாது. அப்படி தோன்றும் போதே எல்லா கம்பியும் பயன்படுத்துறான். அதுக்கு ஒரே நேரத்துல அவன் எல்லா சக்திகளையும் பயன்படுத்தி அவனால செய்ய முடியும். அப்படிப்பட்டதுதான் இது. இத நமக்கு சிவஞான முனிவர் பாடியத்துல எடுத்துக்காட்டு காட்டி தனியாவே விளக்கி இருக்கிறார். இந்த விந்து நாதத்தில் இருந்து வருது அப்படின்னு நம்ம இங்க சொல்லக்கூடாது. சுத்தமாயில் இருந்து வரும்னு சொல்லணும் அப்படின்னு தான் சொல்லி இருக்கிறார். சரியா? சுத்தமாய மாயையில் பயன்படுத்தினால் தோன்றுவது சதாசிவ தத்துவம். அப்போ மாயையில தான் ஞானாசக்திக்கும் பயன்படுத்துறான், கிரியாசக்தியையும் பயன்படுத்துறான், இதுல சமமாகவும் பயன்படுத்துகிறான். அப்படி பயன்படுத்தும் பொழுது தோன்றுவது என்னது? சதாசிவ தத்துவம் அப்படின்னு சொல்றது. அது சாதாக்கியம் அப்படின்னாலும் ஒண்ணுதான். அவரில் தயங்க வரும் ஈசர் வித்தைதனை அளிப்பர். அப்புறம் அந்த ஞானாசக்தி குறைவும் கிரியாசக்தி அதிகமாகவும் சிறப்பு வகையால் பயன்படுத்தினால், இது எப்படி அப்படின்னா சிறப்பு வகையால் பயன்படுத்தினால் அது என்னதாக இருக்குது? அந்த சுத்தமாயிலிருந்து தோன்றுவது ஈஸ்வர தத்துவம். அடுத்தது இதுல பயன்படுத்துறாரு. அடுத்து அதுக்கப்புறம் ஞானாசக்தி அதிகமாகவும் கிரியாசக்தி குறைவாகவும் சுத்தமாயில பிரயோகித்தால் அதுல இருந்து தோன்றக்கூடிய தத்துவம் என்னது? வித்தை, சுத்த வித்தை அப்படின்னு இதுல சொல்லப்படுது. இப்படி இதுல 5 தத்துவங்களும் தோன்றுகின்றன அப்படின்னு சொல்றார். அதனால மன்னும் அவர் இவ்வகை ஐவர் வாய்மையினால் முன்னே வந்திடும் என்று உரை செய்த விந்து வளாவகையே முன் உதவும் சூக்குமாதி ஒரு 4 என்று மொழிந்திடுவர் அரும் கலைகள் முதிர்ந்துள்ளோரே. அடுத்து என்ன அது தோன்றுது அப்படின்னு சொன்னா இந்த 5 வகை, சரி, 5 வகை தத்துவங்களை சொல்லி இருக்கிறோம். அதுல ஐவர் மன்னுவர், அந்த தத்துவங்களின் பெயராகவே 5 அந்த பெயராக தோன்றிய கர்த்தாக்கள் ஐவர் இருக்கிறாங்க. அதை பயன்படுத்தக்கூடிய கர்த்தாக்கள், அதை இயக்கக்கூடிய கர்த்தாக்கள் அதிதெய்வங்களாகவும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றார். அந்த ஐவர் பொருந்தி நிற்பர், அந்த தத்துவங்களை பொருந்தி நிற்பர் அப்படின்னு. அதை காரியப்படுத்துகின்ற பெருமானுக்கும் அதே பெயராகத்தான் அந்த தத்துவங்களின் பெயராகவே அதுல இருக்குது அப்படின்னு அதுல சொல்றாரு. அப்ப அந்த முன்னம், அந்த அதே மாதிரி முன்னம் நாதத்தினாலே தோன்றும் என்று சொன்ன பிந்துவானது வளாவகையை தவறாது அந்த சுத்தமாயையில் இருந்து, இது மட்டுமல்லாமல் முன்னே இந்த தத்துவங்கள் தோன்றுவதற்கும் முன்னே முதல் 4 வகை வாக்குகளும் தோன்றும் அப்படின்னு அதுல சொல்றாரு. முன் உதவும் சூக்குமாதி ஒரு 4 என்று மொழிந்திடுவர். அப்ப அதுல இருந்து என்ன வரும்? சூக்குமாதி, சூக்குமை முதலான 4 வகை வாக்குகள் அப்படின்னு சொல்றாரு. சுத்தமாயிலிருந்து அந்த 4 வகை வாக்குகளையும் அவன் படைப்பான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த சூக்குமை அப்படிங்கிறது முதல்ல சூக்கும வாக்கு, அது நுண்ணொலி அப்படின்னு சொல்லப்படுது. அதில் எழுத்துக்கள் வெளிப்படாமல் இருக்கும். சூக்குமை அப்படிங்கிறதுல எழுத்துக்கள் வெளிப்படாமல் இருக்கும். அந்த சூக்குமை வாக்கு அது குண்டலினியிலிருந்து தோன்றும். இத பரசரீரத்தில் குண்டலினியில் இருந்து தோன்றும் அப்படின்னு சொல்லப்படுது. பரசரீரம் அப்படின்னு என்னது அப்படின்னா அது காரண சரீரம், கஞ்சுக சரீரம், குணசரீரம், இந்த 3ஐயும் சேர்த்து சொன்னா அதுக்கு பேர் என்னது?
பர சரீரம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சூக்குமை வாக்கு அதுல இருந்து அடுத்த வாக்கு எப்படி வருது அப்படின்னா, அந்த வாக்கு அங்கிருந்து உந்திதானத்திற்கு வரும். அந்த குண்டனிலிருந்து உந்திதானத்திற்கு வரும். அந்த உந்திதானத்திற்கு வரும் பொழுது அதற்கு என்ன பெயர் அப்படின்னா பைசந்தி அப்படிங்கிறது பெயர். உந்திதானத்திற்கு வரும் பொழுது அது பைசந்தி. பைசந்தி அப்படின்னா விரிவடைதல் அப்படிங்கிற பெயர். அது விருத்தியாகிறது அப்படின்னு அதற்கு அர்த்தம். பைசந்தினா விருத்தியாகுங்கிறது அதனுடைய அர்த்தம். அப்ப அது சூக்குமமா இருந்தது கொஞ்சம் விரிவடைந்திருக்கும் அப்படின்னு. மயில் அண்ட சலம் போல அப்படின்னு சொல்லப்படுது. மயில் முட்டையில அந்த மயிலுக்கு உண்டான கலர், மயிலை பார்த்திருக்கீங்கன்னா பல கலர்ல இருக்கும் சரியா. அந்த நீலம், பச்சை, அது ரெண்டும் சேர்ந்த கலர்கள், அந்த மாதிரி எல்லா கலரும் இருக்குது. ஆனா அது எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த முட்டைக்குள்ளதான் இருக்குது. ஆனா அது முட்டையா இருக்கும்போது அது நமக்கு தெரியாது. அதனுடைய கொஞ்சம் அதனுடைய பக்குவம் மாறும் பொழுது அது என்ன ஆகுது, பிரிவடைகிறது. அது போல அப்படின்னு சொல்றாரு. அந்த முட்டையில் இருக்குது, ஆனாலும் அது என்ன பண்ணாது, கண்ணுக்கு புலப்படாமல் இருக்குது. அது மாதிரி இந்த எழுத்துக்கள் எல்லாமே இருக்குது, ஆனா முதல்ல அது புலப்படாமல் இருக்கிறது. அடுத்து பிரியுது, பிரிஞ்சிடும் போது அது புலப்படுது. அந்த மயில் அண்டத்துல இருந்து எப்படி அது பிரிஞ்சு அந்த பல கலர்கள் தோன்றுதோ அது போல இதுவும் பிரிகின்றது அப்படின்னு சொல்றாரு. அது பைசந்தி. அது நினைவொலியாக இருக்கிறது, நினைவு மாத்திரமாக அது இருக்கும். அடுத்து அந்த பைசந்தி வாக்குக்கு அடுத்து அது கண்டத்துக்கு வரும் பொழுது அது எதா மாறுது அப்படின்னா, அது எப்படி மாறுது அப்படின்னா உதான வாயு கொண்டாந்து தள்ளுது. அப்போ மூலாதாரத்துல இருந்து அதுக்கு மேல வருது, உந்திக்கு வருது. உந்தியில இருந்து கண்டத்துக்கு வரும் பொழுது அது எப்படி இருக்குது, உதான வாயு கொண்டு வந்து தள்ளி அந்த வாக்கை இன்னும் பிரிவடைய செய்கிறது. கண்டத்துக்கு வரும் பொழுது அந்த வாக்குகளாக இன்னும் பிரிகிறது. பிரிந்தும் அது வெளிப்படாமல் இருக்குது. ஆனா எல்லா வாக்கும் வாக்காக பிரிஞ்சிருது. சொல்லணும்னு தோணுது, ஆனா தொண்டைக்குள்ள நிக்குது, வெளியில வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அது மாதிரி அந்த தொண்டையில நிக்கக்கூடியது. ஆனா அப்ப எல்லாமாக பிரிந்து விடும். அந்த நினைவு மாத்திரமாக இல்லாமல் நன்றாகவே பிரிந்து விடுகிறது. அப்படி பிரிந்தாலும் சொல்ல வராமல் வெளிப்படாமல் இருக்குது. அது மிடற்றொலி அப்படின்னு பேரு. அந்த ஒலிக்கு என்ன பேரு, மிடற்றொலி அப்படின்னு சொல்றோம். அடுத்து அந்த உதான வாயுவோடு பிராணவாயுவும் சேர்ந்து இயக்கும் பொழுது நாக்கு, பல், உதடு, அன்னம், சரியா, தலை, இதுல எல்லாம் பட்டு, சரியா, இதுல எல்லாம் சேர்ந்து மூக்கு, இது எல்லாத்திலையும் சேர்ந்து வைகரி வாக்காக மாறுகிறது. அப்போ இது வைகரி வாக்கா மாறுகிறது. இந்த வைகரி இது விகாரப்பட்டு இருக்கும், சரியா. விகாரப்பட்டு எழுத்துக்கள் பலவா பிரிஞ்சு வர்றதுனால இதுக்கு பேர் என்னது, வைகரி வாக்கு அப்படின்னு சொல்றோம். அப்ப இதுல இந்த வைகரியிலேயே ரெண்டா பிரியுது. ஒண்ணு சூக்கும வைகரி, இன்னொன்னு தூல வைகரி அப்படின்னு. அப்ப இந்த வைகரி வாக்கு மட்டும்தான் ரெண்டா பிரியுது. அதனால வாக்கு மொத்தமா என்ன சொல்லியிருந்தோம், 5 வாக்குகளாகவும் நிக்குது அப்படின்னு சொல்றோம். மொத்தத்துல சொன்னா 4 வாக்கு தான். அந்த 4ல இந்த 5வது ஆகிய வைகரி வாக்கு ரெண்டா பிரியுது. அது சூக்கும வைகரி, தூல வைகரி அப்படின்னு சொல்றோம். தன் செவிக்கு மட்டும் கேட்டால் அது சூக்கும வைகரி. இப்ப நான் அடியேங்கிறது சொல்றேன், உங்க எல்லாத்துக்கும் கேக்குது, அப்ப அது தூல வைகரியா மாறுது அப்படின்னு சொல்லுது. பிறர் செவிக்கும் கேட்பது தூல வைகரி, தன் செவிக்கு மட்டும் கேட்பது சூக்கும வைகரி அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இந்த 4 வாக்கும் 5 வாக்காக மாறிவிடுகிறது. அப்ப இந்த 5 வாக்கும் 5 தத்துவங்களையும் பொருந்தி இருக்கும். 5 தத்துவங்களையும் பொருந்தி இருக்கும். ஒவ்வொரு தத்துவத்துக்கும் ஒவ்வொரு வாக்கு. சூக்குமை வாக்கு அப்படின்னு முதல்ல சொன்ன அந்த சூக்கும வாக்கு நாத தத்துவத்தையும், அதுக்கு அடுத்து சொன்ன 2வது சொன்ன பைசந்தி வாக்கு அது விந்து தத்துவத்தையும், மத்திமை வாக்கு அது சதாசிவ தத்துவத்தையும், சூக்கும வைகரி ஈஸ்வர தத்துவத்தையும், தூல வைகரி சுத்த வித்தையும் பொருந்தி இருக்கும். அப்போ இது எல்லாம் 5 தத்துவங்களையும் இந்த 5 வாக்குகளும் பொருந்தி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது.
சரி, இப்ப இங்க தத்துவங்கள் நமக்கு தேவை, இந்த வாக்குகள் எதற்கு அப்படின்னு கேட்டால், அந்த வாக்குகள் நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா, சவிகற்ப ஞானம் தோன்றுவதற்கு உதவுகிறது. என்ன தோன்றுவதற்கு உதவுது? சவிகற்ப ஞானம் தோன்றுவதற்கு உதவுகிறது. நம்ம எத்தனை படிச்சாலும் புரியாது. நம்ம எத்தனை படிச்சாலும் ஒரு சில நேரம் என்ன ஆகாது, எதுவுமே புரியாது. ஆனா ஒருத்தர் சொன்னா அது நமக்கு விளங்கும். இப்போ நம்ம பாடம் படிக்கிறோம், ஒருத்தங்க நமக்கு ஐயா இருக்கிறார், ஐயா எடுத்து சொல்றார். அந்த பாடங்களை நம்ம நூல்களை எடுத்து வாசிச்சோம் அப்படின்னா நமக்கு புரியுமா அப்படின்னா புரியாது. நமக்கு ஐயா எடுத்து சொல்றதுனாலதான் இந்த நூல்கள் எல்லாம் என்ன பண்ண முடியுது, நம்மளால விளங்கி கொள்ள முடியுது. அப்ப ஒருத்தங்க எடுத்து சொல்லும் பொழுது அது நமக்கு விளங்குது. அப்படி சொல்றதுனால ஒன்றை சொன்னா புரியுதா, அப்படி புரியுது அப்படின்னா அந்த புரிவதற்கு உதவுவதுதான் என்னது அப்படின்னா சவிகற்ப ஞானம். அந்த சவிகற்ப ஞானம் தோன்றுவதற்குத்தான் இந்த வாக்குகள் நமக்கு பயன்படுகிறது. சரியா? ஆனா ஒரு சில நேரம் என்ன எடுத்து சொன்னாலும் நமக்கு என்ன பண்றது இல்ல, அது விளங்குவது இல்லை. அப்ப விளங்குவது இல்லை அப்படிங்கும்போது நமக்கு அதுல என்ன இல்ல, அங்க இச்சை இல்லாமல் இருக்கிறோம். சரியா? இச்சை இல்லாமல் இருந்தா எதுவுமே விளங்காது. அப்ப இந்த வாக்குகள் எல்லாம் சுத்தமாயா காரியமாக இருக்கிறது. இதெல்லாம் சுத்தமாயில் இருக்கிறதுன்னு சொல்றோம். ஆனா நமக்கு சுத்தமாயை பயன்படுமா அப்படின்னா சுத்தமாயை நம்ம என்ன பண்ண முடியாது, பயன்படுத்த முடியாது. நமக்கு சுத்தமாயைக்கு நமக்கும் இதே கிடையாது. சுத்தமாயை இயக்குவது பெருமான் இயக்கி கொண்டிருக்கிறார். சரியா? அப்ப அது நமக்கு உடம்பாகவும் வரல. ஆனா இந்த வாக்காங்க நிக்குது அப்படின்னு சொன்னா இந்த வாக்குகளை நம்ம பயன்படுத்த முடியுமா? இப்ப நம்ம சொன்ன இந்த வாக்குகளை எல்லாம் சூக்கும வாக்கு, பைசந்தி வாக்கு, மத்திமை வாக்கு, வைகரி வாக்கெல்லாம் நம்ம பயன்படுத்த முடியுமா அப்படின்னா இந்த வாக்குகளை எல்லாம் என்ன பண்ண முடியாது, நம்ம பயன்படுத்த முடியாது. சரி, ஆனா பயன்படுத்துகிறோமே. எப்படி பயன்படுத்துகிறோம் என்றால், இது ஆகாயத்தின் குணமாக சப்தத்தோடு கலந்து நமக்கு பயன்பாட்டுக்கு வருகிறது. இந்த வாக்குகள் எல்லாம் எதுல கலக்குது, நம்ம ஆகாயத்துல கலக்குது. ஆகாயம் எதுல இருக்குது, அசுத்தமாய காரியத்துல இருக்குது. அப்ப இந்த சுத்தமாயினுடைய இந்த வாக்குகள் எல்லாம் அசுத்தமாய காரியமாகிய ஆகாயத்தின் குணமாகிய சப்தத்தில் கலந்து நமக்கு பயன்பாட்டுக்கு வருது. அப்படி இங்க சப்தத்தின் குணமா அந்த ஆகாயத்தின் குணமாகிய சப்தத்தோடு நமக்கு கலக்கல அப்படின்னா இந்த வாக்குகளை நாம் என்ன பண்ண முடியாது, பயன்படுத்த முடியாது. அப்போ இந்த சப்தத்தின் இதுல கலந்து அது உபாதி வயப்பட்டு வருகிறது. அப்படிங்கிறதுனாலதான் நம்மளால என்ன பண்ண முடியுது, ஒருத்தங்க கேட்டா பேசுனா இதெல்லாம் நமக்கு என்ன ஆகுது, தெரியுது அப்படின்னு சொல்லப்படுது. சரியா? அப்ப இது எல்லாம் யாருக்கு, இந்த வாக்குகள் எல்லாம் மற்ற வாக்குகள் எல்லாம் யாரு பயன்படுத்துவா அப்படின்னா அபரமுத்தருக்கெல்லாம் சூக்கும வாக்கு பயன்படும். அவங்களுக்கு சூக்கும வாக்கு பயன்படும். சூக்கும வாக்கையே அவங்களால புரிஞ்சுக்கிட முடியும். சுத்த வித்தை, மகேஸ்வரம், சதாசிவம் தத்துவத்துல இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் பைசந்தி வாக்கு, அந்த வாக்கை பயன்படுத்துறவங்க தான். சரியா? வித்யா தத்துவத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரளயாகலருக்கும் மத்திமை வாக்கு, நிவர்த்திகளை பிரதிஷ்டாகலையில இருக்கிறவங்களுக்கு தான் எந்த வாக்கு, இந்த வைகரி வாக்கு. அப்போ இந்த பிரதிஷ்டாகலையில இருக்கிறவங்களுக்கு சூக்கும வைகரி வாக்கு. நம்ம நிவர்த்திக கலையில இருக்கிறவங்களுக்கு, அதான் பிருத்திவி தத்துவம், நம்ம மண் தத்துவத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் எது, தூல வைகரி வாக்கு பயன்படுது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வாக்குகள் என்ன பண்ணுது, பயன்படுது. சரி, அப்ப முக்தருக்கு எது பயன்படும் அப்படின்னு கேட்டா இந்த முக்தருக்கு வாக்கு பயன்படாது. வாக்கு இருக்கிற வரைக்கும் முக்தி கிடையாது. நமக்கு வாக்கு இருக்கிறது வரைக்கும் என்னது கிடையாது, முக்தி கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. சரியா? அப்ப நமக்கு வாக்கு எல்லாம் இல்லாம சரியா போனால்தான் நமக்கு
முக்தி அப்படின்னு சொல்லுது. அப்ப இந்த சுத்த மாயையில இருந்து சுத்த தத்துவங்கள் 5 தோன்றுது. அதிலே 4 வகை வாக்கு தோன்றி 5ஆக மாறி 5 தத்துவங்களையும் பற்றி நிக்குது. அப்ப இது எல்லாம் பிரேரக தத்துவம் அப்படின்னு சொல்லப்படுது. இது நமக்கு நேரடியாக பயன்படாது. இது மற்ற தத்துவங்களை என்ன பண்ணுது? செயல்படுத்துகிறது. சரி, இது நேரடியா செயல்படுத்துதா அப்படின்னா இது நேரடியா செயல்படுத்தாது. இதுவும் இதுதான், சடம்தான். அதனால இது இதாகவே செயல்படுத்தாது. சரியா? இதன் வழியாக பெருமான் செயல்படுத்துகிறார். இது செயல்படல. சரியா? இது நேரடியாக செயல்படல. இதன் வழியாக பெருமான் செயல்படுத்துகிறார். அதனால இது பிரேரக தத்துவங்கள் அப்படின்னு சொல்றோம். பிரேரகம் அப்படின்னா என்ன அப்படின்னா செலுத்தும் தத்துவங்கள். இது எதை செலுத்துது அப்படின்னா கலாதிகளை செலுத்துது அப்படின்னு சொல்லப்படுது. சரி, அடுத்த பாடல்ல இந்த மாயைக்கு இலக்கணம் சொல்றார். சரியா? மாயை எப்படிப்பட்டது அப்படின்னு இலக்கணம் சொல்றார். உருவாதி சதுர்விதமாய் ஒன்று ஒன்று ஒவ்வா உண்மையதாய் நித்தமாய் ஒன்றாய் என்றும் அருவாகி கண்மம் அந்தம் அணுக்கள் யாருக்கும் ஆவாரமாய் அசித்தாய் அசலமாகி விரிவாய தன் செயலின் வியாபியாய் எல்லாம் விரிந்த வகை புரிந்து அடைவில் மேவி அவை ஒடுங்க வருகாலம் உயிர்கள் எல்லாம் மறுவு இடமாய் மலமாய் மன்னியிடும் அரண் அருளால் மாயை தானே அப்படிங்கிறது பாடலா வருது. 22வது பாடல். சரியா? மாயை, அசுத்த மாயை. சரியா? இது காரியப்பாட்டு. உருவாதி தனு முதலிய சதுர்விதமாய் 4 வகையாகி ஒன்று ஒன்று ஒன்றை ஒன்று ஒவ்வா ஒத்திராத உண்மையது ஆய் தத்துவங்களாகி, அது காரண ரூபத்துல நித்தமாய் அழிவற்றது ஆகி ஒன்றாய் ஒரு பொருளாகி என்றும் எக்காலத்திலும் அரு ஆகி புலப்படாதது ஆகி அணுக்கள் யாருக்கும் எல்லா உயிர்க்கும் கண்ம அந்தம் கண்மம் தீரும் வரை ஆவாரமாய் மயக்குவதாகி அசித்து ஆய், அது எப்படி இருக்குது அப்படின்னா அசித்தாய் அறிவு இல்லாததாகி அசலமாகி இயங்காததும் ஆகி, அது தானே இயங்காததும் ஆகி அசலமாகி அதான் இயங்காததாகி விரிவு ஆய பலவாய் விரிதலையுடைய தன் செயலின் தன் காரியங்களின் வியாபியாய் வியாபகமுடையதும் ஆகி எல்லாம் எல்லா தத்துவங்களும் தனுவாதிகளும் ஆகி விரிந்த வகை பலவான வகையில் புரிந்து காரியப்பட்டு அடைவின் மேவி முறையாக பயன் தந்து அவை அந்த தத்துவ முதலியன ஒடுங்க வரும் காலம் சங்கார காலத்தில் சங்காரமாகும் காலத்தில் உயிர்கள் எல்லாம் எல்லா உயிர்களும் மறுவு இடம் ஆகி தங்கு இடமாகி, அது அங்கதான் எல்லாம் தங்குத இடமாகி மலமாய் மலம் எனும் பெயருக்கு உரியதாய் அரண் சங்கார கடவுளின் அருளால் இந்த திரோதான சக்தியால் மன்னியிடும் நிலைத்திருக்கும் அப்படின்னு இதற்கு பதவுரை சொல்றார். அப்போ அசுத்த மாயைய இப்ப இந்த பாடல்ல சொல்றார். சரியா? உருவாதி சதுர்விதமாய். அப்ப உரு ஆதி அப்படின்னா என்ன அப்படின்னா உரு அப்படின்னு சொல்றார். உருவாதி அப்படின்னா உரு ஆதி என்பதுதான் உருவாதி என்று இங்க வந்திருக்கிறது. உருவாதி அப்படின்னா தனு கரண புவன போகம், அதுதான் இந்த உரு ஆதி. இந்த 4ம் சதுர்விதமாய், சதுர்னா 4, 4 விதமா இருக்கு. அப்போ தனுவை போல கரணம் இல்லை, கரணத்தை போல புவனம் இல்லை, புவனத்தை போல போகம் இல்லை. ஒன்றுக்கு ஒன்று வேறாக இருக்கிறது. அதான் ஒன்று ஒன்று ஒவ்வா உண்மையதாய், ஒன்றுக்கு ஒன்று தூல சூக்குமை இயல்பினை உடைய தத்துவங்களாய். இதுல தனுவும்
கரணமும் எப்படி நிக்குது அப்படின்னா சூக்குமமா இருக்குது, காணா மாயை. புவனமும் போகமும் தூலம், அது காண் மாயை, காணக்கூடிய மாயையா இருக்கிறது. நித்தமாய், இந்த மாயை எப்படிப்பட்டது அப்படின்னா நித்த பொருள். சரியா? இது பலவாக இருந்தாலும் காரண பொருள், காரணம் ஒன்றுதான், அதனால நித்த பொருளாய் இருக்கும். எப்படி முதலில பதி நித்தம் அப்படின்னு சொன்னமோ, அடுத்து பசு, பசு ஆன்மாக்கள் எப்படி நித்தம்னு சொன்னமோ, அதுபோல இந்த மாயையும் நித்தம், ஆணவமும் நித்தம் தான் சொன்னோம். பதி நித்தம், பசு நித்தம், ஆணவம் நித்தம், இப்ப மாயையும் நித்தம் அப்படின்னு சொல்றோம். அப்ப எல்லாமே நித்தம் 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 நித்தம்னு சொன்னா எதுதான் அனித்தம் அப்படின்னு சொன்னா அதனுடைய காரியங்கள் தான் அனித்தம். இந்த மாயா காரியங்கள் தான் அனித்தம் அப்படின்னு சொல்லப்படுது. காரணம் எப்பொழுதும் நித்தமாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றார். இவற்றின் காரியங்களே அனித்தம் அப்படின்னு நமக்கு சொல்ல தெரியணும். ஒன்றாய் என்றும் அருவாகி, அப்ப என்றும் அருவாகி அப்படிங்கிறார். என்றும் அருவாகி, ஏன் அரு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, அரு அப்படின்னு எதை குறிக்குது அப்படின்னா, இங்க என்றும் அருவாகி, அரு அப்படிங்கிறதுக்கு உருவுக்கு மறுதலையானதை குறிப்பது. உருவத்திற்கு மறுதலையை குறிப்பது அரு. அப்ப உரு என்பது காட்சிக்கு புலனாவது, அரு என்பது இந்த காட்சிக்கு புலனாகாததை குறிப்பதாக வருகிறது. அப்போ இத சிவஞான போதம் 6ஆம் சூத்திரம் 1ஆம் அதிகாரம் மேற்கோள் சொல்லுது. ஈண்டு அறிவினால் அறியப்பட்ட சுட்டு அசத்து, அப்ப சுட்டு பொருள் அது எல்லாமே என்னது? அசத்து அப்படின்னு சொல்லுது. எனவே இது அறிவினால் அறிய முடியாதது, சுட்டி அறிய முடியாதது, அதனால இது நித்தம். சரியா? அப்ப ஏன் நித்தம் அப்படின்னா அறிய முடியாதது, சுட்டி அறிவினால் அறிய முடியாதது, அதனால அருவாய் அப்படின்னு சொல்றாரு. சுட்டி அறிஞ்சாச்சுன்னா அது அழியக்கூடிய பொருள். அடுத்த வரியில சொல்றாரு, கண்மம் அந்தம் அணுக்கள் யாருக்கும் ஆவாரமாய் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த கண்மம் நீங்கும் அளவும் ஆன்மாக்கள் யாருக்கும் மயக்கம் செய்வதாய். அப்ப அந்த கண்மம் அந்தம் அப்படின்னு சொன்னா கண்மம் நீங்கும் அளவும் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார். அப்ப கண்மத்துக்கு தக்கவாறு மயக்கம் செய்யும் அப்படின்னு சொல்லணும். சரியா? கண்மம் இருக்கிற அளவுல கண்மத்துக்கு தக்கவாறு மயக்கம், அவரவர் கண்மத்துக்கு தகுந்தாக்கு போல மயக்கம். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒண்ணு போல கண்மம் இல்ல. அப்ப கண்மம் எல்லாம் மாறுபடுது. அப்ப மாயை உங்களுக்கு இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குது. இந்த மாயைங்கிறது எல்லாருக்கும் இருக்குது. ஏன் அவதார புருஷராக வந்த ஞான சம்பந்தருக்கு கூட என்னது இருக்குது? இருக்குது. சரியா? அதான் அதுல சொல்லுவார், திருக்கழிச்சிப்படியாரில் ஞான சம்பந்தரை பத்தி சொல்லுவார். பாலை நெய்தல் பாடியதும் பாம்பொழிய பாடியதும் காலனை அன்று ஏவி கராம் கொண்ட பாலன் மரணம் தவிர்த்ததுவும் மற்றவருக்கு நந்தம் கரணம் போல் அல்லாமை கான் அப்படின்னு பிரிச்சு சொல்றாரு. மற்றவருக்கு நந்தம் கரணம் போல் அல்லாமை கான் அப்படின்னு பிரிக்கிறாரு. யார? நம்ம ஞான சம்பந்தரையும் நம்மளையும். அவருக்கும் உடம்பு இருந்தது, பெருமானுக்கும் ஞான சம்பந்த பெருமானுக்கும் உடம்பு உண்டு. ஆனா அது மாயா சரீரம் அல்ல, அவருடைய சரீரம் அருள் சரீரம். சரியா? நமக்கு இருப்பது மாயை கூடிய இந்த மாயா சரீரம். நம்ம சரீரமும் அவர் சரீரமும் ஒண்ணுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதனால ஒவ்வொருத்தருக்கு தகுந்தாக்கள் அந்த கண்மம் வேலை செய்யும். அப்ப மாயைக்கு தகுந்தாக்கள் அந்த கண்மம் மாறுது, அதுக்கு தகுந்தாக்கள் அந்த கண்மம் வேலை செய்யும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த அழுக்கு, இந்த மாயை அதெல்லாம் அழுக்கு. சரியா? ஒரே அழுக்குதான், ஆனா ஒரே ஆளுக்கு ஒரே நேரத்துல மயக்கமா இருக்குது, ஒரு நேரத்துல கொஞ்சம் தெளிவா இருக்குது. அப்ப அந்த அழுக்குங்கிறது ஒண்ணுதான், ஆனா ஒரே ஆள்கிட்டயே அது எப்படி வேலை செய்யுது? வித்தியாசமா வேலை செய்யுது. கொஞ்ச நேரத்துல ரொம்ப மயக்கமா இருக்குது, கொஞ்ச நேரத்துல மயக்கம் குறைவா இருக்குது அப்படின்னு அந்த ஒரே ஆன்மாட்டையே வித்தியாசப்பட்ட தன்மையிலெல்லாம் வேலை செய்யுது. அப்ப ஒரே ஆன்மாட்டையே இப்படி இருக்கும் பொழுது வேற வேற ஆன்மாக்கிட்ட அது வேற வேற மாதிரி தான் மயக்கும் அப்படின்னு சொல்றாரு.
சரி, ஆனா இங்க மாயை அப்படிங்கிறது நமக்கு என்ன படிச்சிருக்கிறோம் அப்படின்னா அது ஒளி. மாயைங்கிறது ஒளி. கண்மம் தான் இருள்னு சொல்றோம். இருள் தான் மயக்கக்கூடியது. மாயை ஆனா ஒளின்னு படிக்கிறோம். சரியா? ஆனா ஒளி அப்படின்னு சொன்னா அது எப்படியா அது மயக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. சரியா? ஒளிப்பொருள் எப்படி மயக்கும்? ஏன்னா மாயைங்கிறது ஒளி தானே, இருள் தானே மயக்கணும். ஆனா அங்க மாயைன்னு சொல்லிட்டு மயக்குது அப்படின்னு சொல்றீங்களே, ஆவாரமாய் அப்படின்னு. ஆவாரம்னா அது மயக்கும் அப்படின்னு சொல்றோம். அது எப்படி மயக்கும் அப்படின்னா இது ஆணவ மல சார்பினால் மயக்கம் செய்வது. சரியா? ஆணவந்தான் ஆணவ மல சார்புனால இது மயக்கம் செய்வது. மாயை அப்படிங்கிறது ஒளிர்வதுதான். கண்மத்துக்கு தகுந்தாப்புலதான் அது ஒளிருது. மாயை ஒளிதான், வெளிச்சம்தான். சரியா? அந்த வெளிச்சத்தின் அளவை நிச்சயிப்பது கண்மம். வெளிச்சத்தின் அளவை நிச்சயிப்பது கண்மம். நாம செஞ்சிருக்கிற கண்மம் நமக்கே தெரியும். நம்ம எல்லாம் என்னென்ன செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் தெரியும். தெரிஞ்சும் செய்யறோம், தெரியாமலும் செய்யறோம். சரியா? அப்ப தெரிஞ்சே இவ்வளவு எத்தனையோ தவறுகள் எல்லாம் செய்யறோம். அப்ப நம்ம இதெல்லாம் நமக்கு மயக்கம் தருமா, ஒளிருமா? நமக்கு ஒளிராது, மயக்கத்தை தான் தரும். ஜோதியாலாம் நல்ல பிரகாசமாலாம் நிக்காது அப்படின்னு சொல்ற. அப்ப இந்த நம்மளுக்குள்ளதெல்லாம் எப்படி இருக்குது? பிரகாசிக்காது, எப்போ அணைஞ்சு போகும் அப்படிங்கிற அணைஞ்சலைட்டு மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் நம்ம அறிவும் அப்படி இருக்குது. சரியா? அதனாலதான் நம்மளால என்ன பண்ண முடியல, ஒரு செய்திகளை எல்லாம் படித்த உடனே புரிய முடியல. இப்ப இது எல்லாமே தமிழ்ல தானே இருக்குது. நம்ம எல்லாம் தமிழர்கள் தான். ஆனா தமிழர்கள் தான், தமிழ் தெரியுதா அப்படின்னா தமிழ் தெரிய மாட்டேங்குது. ஒரு சில விஷயத்துக்கு என்ன சொல்ல வேண்டி இருக்கிறது, ஆங்கில வார்த்தையை சொன்னாதான் நமக்கு புரியுது. அந்த அளவுக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், பருமையா போய்கிட்டே இருக்கிறோம். தமிழ்நாட்டுல இருந்து, தமிழர்களாக இருந்து, தமிழ் குலத்தில் பிறந்து, ஆனா தமிழ்ல சொன்னா புரிய மாட்டேங்குது. சுத்த தமிழ்ல பேசணும் அப்படின்னா ஏதோ வேற்று கிரகத்துல இருந்து வந்தவங்கள மாதிரி பாக்குறாங்க. அந்த அளவுக்கு தான் இருக்கிறோம். அப்ப நம்மளுடைய அறிவு அந்த அளவுக்கு தூலமா இருக்குது. அப்ப புத்தகத்துல எழுதியிருக்கிறத வாசிச்சாலும் புரிய மாட்டேங்குது, ஒருத்தங்க சொன்னாலும் அதை புரிய மாட்டேங்குது. சரி, அதை விளக்கி சொன்னாலும் புரியுதா அப்படின்னா அப்பவும் நம்ம அறிவு புரிய மாட்டேங்குது. சரியா? நம்ம ஐயா பாடம் எடுக்கிறாங்க, உடனே நம்ம அறிவுல ஏறிடுதா அப்படின்னா இல்ல. நம்மளுடைய அறிவு தூலமா இருக்குது. அவரு நமக்கு எவ்வளவோ பிரயாசப்பட்டு எவ்வளவோ எளிமையா சொல்லி தராங்க. ஆனாலும் திரும்ப திரும்ப கேட்டாதான் நம்ம அறிவுல அது பதியுது. அப்ப நம்மளுடைய அறிவு அங்க தூலமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. சரியா? அப்ப இந்த தூலமா இருக்கிறதுக்கு இருக்குது ஒரு பக்கம். அப்ப இதெல்லாம் புரிய வைக்கிறது எது அப்படின்னா அந்த சவிகற்ப உணர்வை தரக்கூடிய அந்த வாக்கு. கடந்த பாடல்ல பார்த்த அந்த வாக்கு தான் நமக்கு இதெல்லாம் புரிய வைக்குது அப்படின்னு சொல்றார். சரியா? இந்த வாக்கு அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருக்கிறார். இந்த வாக்கு இல்ல அப்படின்னா என்ன ஆகுது, நமக்கு புரிய வைக்கக்கூடிய ஆற்றலே விளங்காது. சரியா? இப்ப ஒரு பொருளை சொல்றோம், யானை அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா யானை நாக்குல புரிஞ்சிருதா அப்படின்னா அது கிடையாது. அத நம்ம அறிவுக்குள்ள இருந்து வாக்கா வெளியில வர வைக்கிறார். நம்ம உடலுக்குள்ள இருந்து அது வெளியில வருது, யானை அப்படிங்கிற வெளியில வருது. அப்ப அந்த யானைன்னு சொன்ன உடனே அந்த வாக்குல இருக்கிறாரு. அதை புரியக்கூடிய ஆற்றலாக எதிர்த்தரப்புல இருக்கிறவங்களுக்கும் அவருடைய இதுலயும் போய் இருக்கிறார். அப்படி இருந்து ரெண்டு பக்கமும் இருந்து பெருமான் விளக்குனால் மட்டும்தான் என்ன ஆகுது, அது விளங்குது அப்படின்னு சொல்றாரு. எடுத்த உடனே எல்லாம் நமக்கு அது புரியாது. சரியா? அப்போ அந்த அளவுக்கு நமக்கு என்ன இருக்குது, மலம் தூலமாக இருக்கிறது. அப்ப திரும்ப திரும்ப கேட்டாதான் இந்த செய்திகள் எல்லாம் புரியும். சரி, இந்த செய்திகளை கேட்ட உடனே புரிஞ்சிருதா? அதிகமா இப்ப ஒரு தடவைக்கு 4 தடவை கேட்கிறோம். கேட்ட உடனே நம்மளால புரிஞ்சுக்கிட முடியுதா அப்படின்னா இது நம்மளால புரிஞ்சுக்கிட முடியல. இதை புரிஞ்சுக்கிடக்கூடிய தகுதி நமக்கு கிடையாது. பெருமான் என்ன செய்யறாருன்னா இந்த ஆளு என்ன பண்றாரு, திரும்ப திரும்ப இந்த செய்திகளை கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னுட்டு அவருடைய கருணையினாலதான் நமக்கு புரிய வைக்கிறாரு. நம்மளுடைய கைகரியம்லாம் ஒண்ணுமே கிடையாது. நமக்கெல்லாம் இந்த தகுதியே கிடையாது, அது அறிவும் கிடையாது, அந்த அளவுக்கு அறிவும் கிடையாது. பெருமான் இறக்கப்பட்டு
ஐயோ இந்த பிள்ளை படாத பாடுபடுதே, இத திரும்ப திரும்ப கேக்குதே, இத கொஞ்சம் புரிய வைப்போம் அப்படின்னு நம்ம மேல இறக்கப்பட்டுதான் அவன் புரிய வைக்கிறான். சரியா? அது ஐயோ பாவம்னு கருணையில கொடுக்கிறாரு. இதெல்லாம் நமக்குண்டான தகுதியே கிடையாது. ஏன்னா இது நம்ம படிக்கக்கூடிய பாடமும் கிடையாது. பிறகு ஏன் நம்ம இதை கேட்கிறோம் அப்படின்னா, இத கேட்கக்கூடிய தகுதி அப்படின்னு சொன்னா அதுக்கு யாருக்கு அப்படின்னா நிர்வாண தீட்சை பெற்றவர்களுக்கு தான் இது. அதனாலதான் ஒரு காலத்துல இது யாருக்கு கிடைச்சது? அந்த குருமார்களுக்கும் சன்னிதானங்களும் அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு தான் கிடைச்சது. சரியா? தம்பிரான் சுவாமிகளுக்கு தான் சொல்லி கொடுத்தாங்க. நமக்கு உண்டானதே கிடையாது. நம்ம எல்லாம் எல்கேஜி பிள்ளைங்க. எல்கேஜி பிள்ளைங்களை கொண்டாந்து காலேஜ் பாடத்தை நடத்தினா எப்படி புரியும்? புரியவே புரியாது. ஆனாலும் பெருமான் அவனுடைய பெரும் கருணையினால இந்த குழந்தை இதை திரும்ப திரும்ப கேட்குதே, கேட்கக்கூடிய அளவுக்கு புரிய வைப்போம் அப்படின்னு புரிய வைக்கிறார். ஆனா முழுமையை நம்மளால புரிஞ்சுக்கிட முடியுமான்னா அந்த அளவுல புரிந்து கொள்ள முடியாது. அப்ப அது எந்த அளவுல நிக்கணுமோ அப்படி நின்னு கேட்டால் அதற்கு உண்டான தகுதி வேற. அப்ப நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? சமய தீட்சை எடுக்கணும், விசேட தீட்சை எடுக்கணும், நிர்வாணத்துக்கு போகணும். அப்போ நீங்க இத படிச்சீங்கன்னா உங்களுடைய புரிதல் இதுல வித்தியாசமா இருக்கும். விசேட தீட்சையில நின்று இதை படிக்கிறீங்கன்னா அப்போ உங்களுடைய புரிதல் வித்தியாசமா இருக்கும். சமயத்துல நின்று நீங்க இதை படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு உண்டான தகுதி வித்தியாசமா இருக்கும். ஒண்ணுமே எடுக்காம இருந்து இதை படிக்கிறீங்கன்னா அதுக்கும் வித்தியாசம் இருக்கும். சரியா? அப்ப ஒவ்வொரு இதுலையும் அந்த புரிதல் அப்படிங்கிறது வித்தியாசப்பட்டு கொண்டே இருக்கும். அதனாலதான் பெருமான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அந்த புரிதலை புரிய வைக்கிறாரு. ஏன்னா எல்லாரும் ஒரே வகுப்புல இருந்துதான் பாடம் கேட்கிறோம். எல்லாரும் 100 மார்க் எடுக்கிறோமா அப்படின்னா இல்ல. அதான் காரணம். அந்த வித்தியாசப்படுவதற்கு காரணம் அந்த புரிதல். அந்த புரிதலுக்கு காரணம் அவர்கள் நிற்கக்கூடிய நிலை அப்படின்னு சொல்றார். சரியா? அப்போ அந்த தீக்கைக்கு தகுந்தாக்குலதான் அதெல்லாம் ஏன்னா இது தவப்பிரகாசம் உடையது. இந்த சிவப்பிரகாசத்தை படிக்கணும்னா முதல்ல நம்ம பார்த்தோம். சிவப்பிரகாசம்ங்கிற சொல்லுக்கு சொல்லும் பொழுது இது எப்படிப்பட்டது? தவப்பிரகாசம். தவம் செஞ்சிருந்தாதான் இதை படிக்க முடியும். அப்போ இது தவம் செய்தவர்களுக்குள்ளது. சரியா? அப்படி இருந்துகிட்டு தவமே செய்யாம புரியல, எனக்கு இந்த பாடம் புரியல அப்படின்னா கண்டிப்பாக அது என்ன செய்யாது? புரியாது அப்படின்னு சொல்றார். அப்ப அதற்கு தவம் வேணும். சரி, தவம் செய்யணும்னா இப்ப காட்டுக்கு போக முடியுமா அப்படின்னா அப்படிலாம் போக முடியாது. அதுக்கு முயற்சியாவது செய்யணும். பெருமானை குறித்து முயற்சியாவது செய்யணும். எல்லாருக்கும் தெரியும் தீக்கை எடுக்கணும் அப்படின்னு. நம்ம சைவ சித்தாந்த வகுப்புல படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் தெரியும். ஆனா பார்த்தா மேல்நிலை வகுப்புல இருக்கிறவங்க தான் கிட்டத்தட்ட எல்லாரும் எடுத்திருக்கிறாங்க. அதுலயுமே எடுக்காதவர்களும் இருக்கிறாங்க, ஒரு சிலர் இருக்கிறாங்க. அப்போ பொது வகுப்புல எல்லாம் போய் பார்த்தா எல்லாரும் எடுத்திருப்பாங்கன்னா கண்டிப்பாக எடுத்திருக்க மாட்டாங்க. அப்ப எப்படி புரியும் அப்படின்னா அதனுடைய அளவுக்கு தகுந்தாக்குலதான் புரியும். அப்ப முதல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா எல்லாரும் தீக்கை எடுக்கணும். தீக்கை எடுத்து வழிபாடு செய்தால்தான் இந்த நூல்கள் அந்த நூல் அளவுல நல்லா புரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றார். சரியா? சரி, அப்புறம் இந்த மாயை, சரியா, கண்மம் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு நோய் போயிடுதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த மாயை என்கிற வெளிச்சம் நமக்கு என்ன பண்ணது இல்ல, தேவையே இல்ல. அப்ப இந்த மாயை போயிருச்சு அப்படின்னா வெளிச்சம் போகுது. வெளிச்சம் போனா மறுபடியும் இருட்டுக்குள்ள போயிருவோமே அப்படின்னா அப்படி அல்ல. நம்ம எதை பற்றி நிற்போம்? அருளை பற்றி நிற்போம். அருளை பற்றினாதான் இந்த மாயையை தூர போட முடியும். அப்ப அந்த அருள்ங்கிற பேர் வெளிச்சம், பெரிய வெளிச்சம் நம்மகிட்ட வந்துருது. இப்ப சூரியன் இருக்குது. சூரியன் இருக்கும்போது நம்ம டார்ச் லைட்டை கையில வச்சுக்கிட்டு லாந்துவோமா அப்படின்னா டார்ச் லைட் தேவைப்படாது. ஏன்னா அது சிறு வெளிச்சம். அப்ப இந்த மாயைங்கிறது நமக்கு முதல்ல சிறு வெளிச்சமாக உதவியது. அந்த வெளிச்சமும் எப்படி நின்னது அப்படின்னா கண்மத்துக்கு தகுந்தாக்கல நின்னுச்சுது. நம்ம செய்யக்கூடிய கண்மத்துக்கு தகுந்தாக்கல நின்னுச்சுது அப்படின்னு சொல்லப்பட்டுச்சுது. சரியா? நோய் போயிடுச்சுன்னா நமக்கு மருந்து தேவை கிடையாது. அப்ப விடிஞ்ச பிறகு இந்த விளக்கு இங்க தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது எப்படி இருக்குது அப்படின்னா அசித்தாய். ஆனாலும் இது ஒண்ணு சடம்தான். இந்த மாயைங்கிறது சடம்தான்.
அறிவை விளக்குனாலும் இது சடம்தான். அப்ப இந்த நம்முடைய அறிவுடைய பொருள் சரியா, நாம எல்லாரும் அறிவுடைய பொருளை சடப்பொருள் விளக்க முடியுமா அப்படின்னு இதுல ஒரு கேள்வி. ஆனா இங்க விளக்குது அப்படின்னு சொல்றோம் சரியா. இங்கேயும் அது விளக்கல, சடப்பொருள் தானா வந்து நம்ம அறிவை விளக்கல, அதன் மூலமாக பெருமான் நமக்கு விளக்குகின்றார். அதனால அது அசித்துதான், நம்ம தான் உயிர் பொருள் அப்படின்னு சொல்றாரு. அசலமாகி அது செயல்படாது, அது சடமா இருக்கிறதுனால அது செயல்படவும் செய்யாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அது செயல்படுவதற்கு பெருமான் தேவைப்படுகிறார். பெருமான் தான் அதன் மூலமாக செயல்படுத்துகிறார், அதன் வழியாக நமக்கு அறிவை விளக்குகின்றார் அப்படின்னு சொல்றார். விரிவாய தன் செயலில் வியாபியாய் சரியா. அப்ப அந்த மாயை அது பொருளால் ஒன்றாக இருந்தாலும் அதனுடைய காரியங்கள் எண்ணிறைந்தது. இன்னும் எத்தனையோ படைப்புகள் வந்துகிட்டு தான் இருக்குது சரியா. அப்ப எத்தனையோ விதமான படைக்கிறார்கள், எத்தனையோ புதுசா படைக்கிறார்கள், வந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா அந்த ஆராய்ச்சி எல்லாம் செஞ்சு எதுல இருந்து கண்டுபிடிக்கிறார்கள் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிறதுல இருந்துதான். எத்தனையோ கண்டுபிடிச்சாலும் அதெல்லாம் எதுல இருக்குது, ஏற்கனவே சூக்குமமா இருக்கிறது, அதைத்தான் வெளியில கொண்டு வரார்கள் சரியா, வெளிப்படுத்துகிறார்கள். அப்ப பல வகையில இது நமக்கு பயன்படுது இந்த மாயை அப்படின்னா அதனுடைய காரியங்கள் சரியா. மாயைங்கிறது பொருளால ஒன்று, காரியங்களால பலவா இருந்து நமக்கு பயன்படுது அப்படின்னு சொல்றாரு. காரியங்கள் இது மாயையிலிருந்து தோன்றுது. எல்லாம் விரிந்த வகை, அப்ப அந்த காரியங்கள் எல்லாம் விரிந்து தோன்ற செய்த முறையிலே எப்படியெல்லாம் அது விரிந்ததோ, நாதத்திலிருந்து அடுத்து ஒவ்வொரு தத்துவமா நம்ம சொல்றோம், மண் தத்துவம் வரைக்கும் நம்ம சொல்றோம். அப்ப அந்த இது மண் தத்துவத்து வரைக்கும் 36 தத்துவங்களையும் விரிந்து சொல்றாரு. அந்த மாயை தான் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, தாத்துவிகங்கள் அப்படின்னு ஒரு 60 இருக்குது சரியா. அப்ப அந்த தாத்துவிகங்கள் 60 இருக்குது, அதுல இருந்தும் நமக்கு பயன்படுது அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் விரிவாய் அப்படின்னு சொல்றாரு, இதனுடைய விரிவுகளாய் அப்படின்னு சொல்றாரு. அப்போ தத்துவங்களாகவும் இருக்கு, தாத்துவிகங்களாகவும் நமக்கு இருந்து செயல்படுது அப்படின்னு சொல்றாரு. எல்லாம் விரிந்த வகை புரிந்து அடைவில் மேவி, இப்படி பலவாக இந்த காரியங்கள் விரிந்து அடைவில் மேவி யார் யாருக்கு எது பயன்படணுமோ அது அவரை பொருந்தி விலைக்கு தக்கவாறு வீடு வாசல் எல்லாம் நுகர்பொருளா யார் யாருக்கு எது வேகணுமோ அந்தந்த தர்றாரு அப்படின்னு கொடுக்கிறாரு. அதனாலதான் அடைவில் மேவி. அதனாலதான் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமா இருக்குது. இப்ப உங்களுக்கு இருக்கிற வீடு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு இருக்காது, எனக்கு இருக்கிறது உங்களுக்கு இருக்காது. அப்ப யார் யாருக்கு எது வேணுமோ அதனாய் தந்து அவை ஒடுங்க வருகாலம், அது எல்லாம் பயன்பாட்டுக்கு வந்த பிறகு அதுக்கு ஒரு இழைப்பு வரும். அப்போ அதை என்ன பண்ணுவாரு, ஒடுக்குவாரு. அது எப்போது அதனுடைய காலம் முடியுமோ அப்போ அதோட இடத்துக்கே போயிரும். நமக்கு எவ்வளவு காலம் பயன்படணுமோ, இப்ப நம்ம ஒரு டிவி வாங்குறோம், ஒரு செல்போன் வாங்குறோம் அப்படின்னா நம்ம நினைப்போம் இந்த செல்போனை தான் ஒரு 10 வருஷத்துக்காவது வச்சுக்கிடணும் அப்படின்னு நினைப்போம். அது நடக்காது. பெருமான் வந்து நினைச்சிருப்பாரு இந்த செல்போனை 2 வருஷத்துல தண்ணிக்குள்ள உள்ள போட்டு 2 வருஷம் முடியும் போது தண்ணிக்குள்ள போட்டு பயன்படாம ஆக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா தண்ணிக்குள்ள போட்டு பயன்படாம ஆக்கி அடுத்த போனை வாங்க வைப்பாரு சரியா. எது நமக்கு பயன்படணுமோ அவ்வளவு காலம் தான் அது நம்மகிட்ட இருக்கும். ஐயோ நான் அப்படி பார்த்தேன் இப்படி பார்த்தேன் அதெல்லாம் நம்மகிட்ட சொல்லவே முடியாது. அதே மாதிரிதான் பிள்ளைகளும், நான் அப்படி வளர்த்தேன் இப்படி வளர்த்தேன் அப்படிலாம் நம்ம சொல்லவே கூடாது. நம்ம கூட இவ்வளவு காலம் தான் அந்த பிள்ளைகள் இருக்கணும் அப்படின்னா அவ்வளவு காலம் தான் நம்ம வச்சிருப்பாரு. அடுத்து அவனுக்கு ஒரு பொண்டாட்டியை கொடுத்து பிரிச்சு கூட்டு போயிருவார் சரியா. அத நம்ம வளர்க்கிற விதம் இருக்குது. நம்ம குடும்பம் அப்படிங்கிறத சொல்லி வளர்க்கணும். இப்ப உள்ள காலத்துக்கு அதெல்லாம் நம்ம என்ன பண்றது இல்ல, சொல்லாம வளர்க்கிறோம். அதனாலதான் குழந்தைகள் எல்லாம் பிரிறாங்க. கூட்டு குடும்பங்கள் பிரிந்ததுக்கு காரணமே அதுதான். நம்மளுடைய அன்பு நிலை
மாறுபடுறதா, சுயநலம் அதிகமானதுனாலதான் அதெல்லாம் மாறுபட்டுச்சுது. அந்த சுயநலம் தான் காரணம். தன் சொந்த அப்பா அம்மாவே பார்க்க மாட்டேங்கிறாங்க, பிறகு எப்படி மற்றவங்களை பார்ப்புவாங்க? அதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம தான். ஏன்னா நம்ம தான் அவர்களுக்கு முன்னோர்களாக இருக்கிறோம். நம்மளை பார்த்துதான் அவங்க வளர்றாங்க. சரியா? நம்ம தாய் தந்தையரை மதிக்காததும் மாமன் மாமியாரை மதிக்காததும் தான் அந்த பிள்ளைங்க பார்த்து வளர்றாங்க. ஓ, நம்மளும் பெரிய ஆளான பிறகு இப்படிதான் எதிர்த்து பேசணும், நம்மளும் பெரிய ஆளான பிறகு இப்படித்தான் மதிக்காம அவங்களுக்கு கஞ்சி கொடுக்காம இருக்கணும், அப்ப அவங்கள முதியோர் இல்லத்துல கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு அவங்க நம்மளை பார்த்துதான் பழகுறார்கள். அப்ப நம்ம செய்யறதுதான் அதான் கண்மம் அப்படின்னு சொல்றோம். நம்ம செய்யறதுதான் நமக்கு திருப்பி கிடைக்கும். ஆனா என்ன பண்றோம்? நம்ம தாய் தகப்பனுக்கும் மாமன் மாமியார்களுக்கும் பாக்குறது கிடையாது, பிள்ளைங்களை நல்லா பாக்குறோம். பிள்ளைங்களை நல்லா பார்த்துட்டு சொல்றோம், நான் உன்னை அப்படி பார்த்தேன் இப்படி பார்த்தேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த பிள்ளைங்கள் எல்லாம் எப்படி பார்த்தாங்க அப்படின்னா, நம்ம என்ன செஞ்சோங்கிறத பார்த்தாங்க, அவங்களுக்கு செஞ்சோங்கிறத பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது, பச்சை குழந்தைங்களுக்கு தெரியாது. நீங்க எப்படி பார்த்தாலும் அது புரியக்கூடிய வயசும் கிடையாது. அவங்க பாக்குறதெல்லாம் நீங்க என்ன செய்யறீங்க மேல நீங்க பாப்பாங்க. ஓ, பெரிய ஆளாக்கள் எல்லாம் இப்படி பார்க்க கூடாது ஒழுக்க, இப்படி எல்லாம் பேசக்கூடாது ஒழுக்க அப்படின்னு நம்ம எப்படி நடந்துக்கிடுறோமோ அப்படி அவங்க செஞ்சா பாப்பாங்க. அதனால இங்க என்ன சொல்றாரு, எது எது எவ்வளவு காலம் இருக்கணுமோ அவ்வளவு காலம் தான் நம்ம கூட இருக்கும். அதுக்கெல்லாம் அழுதுகிட்டு இருந்தா அது பிரயோஜனம் கிடையாது. ஏன் அதை பிரிக்கிறாரு அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா பிரித்தால்தான் இந்த சொந்த பந்தங்கள்ல இருந்து பற்று குறையணும், பற்றை குறைக்க வைக்கிறாரு. அப்பதான் பெருமான் மேல நமக்கு என்ன வரும்? இச்சை வரும். பிள்ளை குட்டி பிள்ளை குட்டின்னு தலைமுறை தலைமுறையா சேர்த்துக்கிட்டே இருந்தோம்னா இந்த உலகப்பற்று ஒரு நாளும் நம்மகிட்ட இருந்து நீங்காது. அதுல இருந்து விடுவிப்பதற்குத்தான் இந்த துன்பங்களை எல்லாம் கொடுக்கிறான். கொடுத்து பெருமான் மேல அன்பு செய்ய வைக்கிறான். அப்ப அந்த அன்பு வரும் பொழுது இங்க உழைப்பு என்ன ஆயிரும்? குறைஞ்சு விடும் அப்படின்னு சொல்றாரு. சரியா? அப்போ இந்த கண்மம் என்ன ஆயிரும்? நம்மகிட்ட இருந்து தூள் தூளா பிரிஞ்சிரும், கண்மமும் குறைய வரும். அப்ப அந்த கண்மங்கள் எல்லாம் குறையும் போது மீண்டும் அதையெல்லாம் எங்க பண்றான்? ஒடுக்குறாரு. சரியா? அந்த ஒடுக்கும் காலம் வரும் பொழுது மொத்தமா ஒடுக்குறான். ஒடுக்கம் 5 வகையா இருக்குது, பல மாதிரி ஒடுக்கிக்கிட்டே இருக்கிறான். முதல்ல நித்தியமா ஒடுக்குறான். சரி, அப்படியே ஒடுக்கி 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 கடைசியில மொத்தமா ஒடுக்குற காலம் வரும். அதான் நள்ளிருளில் நற்றம் பயின்றாடும் நாதனே அப்படின்னு சொல்றாரா இல்லையா? அதான் சர்வ சங்கார காலம் அப்படின்னு சொல்றோம். சரியா? அப்ப நள் இருள் அப்படின்னு சொல்றாரு. இருள்ல வித விதமா இருக்குது, லேசான இருளும் இருக்குது, நள் இருளும் இருக்குது. அதான் அர்த்த சாமத்துல செய்யறது. அதான் பாதி. நள் அப்படின்னா பாதி, அந்த நடு இருள் அப்படின்னா அது ரொம்ப கொடுமையானதாக காட்டப்படுது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது என்ன பண்ணுவான்? எல்லாத்தையும் ஒரேதான் ஒடுக்கவும் செய்வான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அப்படி ஒடுக்கி மறுபடியும் என்ன பண்றான்? அது இழைப்பு நீங்குவதற்கு. அப்ப நம்மளுக்கு இழைப்பு நீங்குவதற்கு ஒடுக்கம் செய்து மீண்டும் படைக்கிறான். சரியா? மறுபடியும் அந்த ஒடுக்கிறதுக்கு உண்டான இடம் எது அப்படின்னு சொன்னா அததான் சொல்றாரு, உயிர்கள் எல்லாம் மறுவு இடமாய். அப்ப ஒரு காலத்துல ஒடுங்குது அப்படின்னா எல்லா உயிர்களும் இழைப்பு நீக்கத்துக்கும் சரி, மொத்தமாகவும் ஒடுங்குவதற்கும் சரி, எல்லாத்துக்கும். சரியா? என்ன பண்றாரு? அது எல்லாத்தையும் கொண்டு, இதெல்லாம் தத்துவங்களால் ஆனது தானே இந்த உடம்பு எல்லாம், அது எல்லாத்தையும் கொண்டு மறுபடியும் மாயையில கொண்டு ஒடுக்குறாரு. எங்க மாயையில இருந்துதான் வெளியில வருது. அப்ப எதுல இருந்து வெளியில வந்ததோ அங்க கொண்டுதான் மறுபடியும் சேர்க்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதான் எல்லாம் ஒடுக்குறான். சரியா? தனு கரண புவன போகம் எல்லாத்தையும் ஒடுக்கிறாரு. அப்ப ஒடுக்கி இந்த ஆன்மாக்களுக்கு அறிவு விளங்குவதற்கான அப்படிங்கிறது அதே இல்ல. சரியா? எப்ப நம்ம வியாபகமா, ஆன்மாங்கிறது வியாபகன், எங்க இருந்து சரியா போனோமோ அங்கே நம்ம அங்கதான் இருக்கிறோம், மாயையில இருக்கிறோம். மாயையில இருந்து மறுபடியும் படைத்து மறுபடியும் நம்மள என்ன பண்றாரு? அறிவு விளங்க வச்சு வியாபகமா ஆக்குறாரு அப்படின்னு சொல்றாரு. சரியா? அப்போ இந்த மலம் மலமாய் மன்னியிடும் அரண் அருளால் மாயை தானே. அப்ப இந்த இது எல்லாம் இந்த உயிர்களுக்கெல்லாம் அந்த சங்கார காலத்துல பற்றுக்கோடாக நிற்பது எது அப்படின்னா இந்த மாயை. அப்ப ஏன் ஆணவம்னு சொல்லக்கூடாது
ஆணவம் தானே நம்ம கூடவே இருக்குது, அத பற்றுக்கோடா சொன்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன் இந்த மாயையை சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது விளக்காக இருப்பதனால் துணையாக இருக்குது. துணையைத்தான் பற்றுக்கோடா பற்ற முடியும், பகையை பற்றுக்கோடாக பற்ற முடியாது. ஆணவம் என்பது நமக்கு பகை, மாயை என்பது நமக்கு துணை. அப்ப துணையைத்தான் பற்றுக்கோடாக பற்ற முடியுமே தவிர எதை பற்ற முடியாது, பகையை பற்ற முடியாது. அதனால அப்படி சொல்றாரு. மன்னியிடும் அரண் அருளாலே மாயை தானே. அப்போ இவ்வளவு இது பற்றுக்கோடா இருக்குதுனாலும் இதுவும் என்னதுதான், மலம்தான். இந்த மலமும் ஒரு காலத்தில் நமக்கு நீங்குவதுதான். இது அரண் அருளாலே நமக்கு என்ன ஆகுது, நம்ம கூட கொஞ்ச நாள் பொருத்தப்படுது. அந்த அறிவு விளங்கின பிறகு அருண் அருளாலே அது நீக்கப்படுது அப்படின்னு சொல்றாரு. அப்ப எவ்வளவு எரியணும்னு பார்த்து அதுக்கு தகுந்தாப்புல இந்த உடல் சரீரத்தை எல்லாம் கொடுக்கிறாரு அப்படின்னு இந்த பாடல்ல சொல்றாரு. இந்த பாடல்ல ஒரு சில தடைகளும் இருக்குது. இதுல ஒரு சில தடைகளும் எழுப்பப்படுகிறது. அதெல்லாம் யாரு எழுப்புறாங்க, என்ன தடை அப்படிங்கறதெல்லாம் அடுத்த பாடல்ல சொல்றாரு. சரியா? அந்த தடைகளை எல்லாம் அடுத்த பாடல்ல தவிடுபடியாக்கி நீக்கி நம்மளுடைய அறிவை இன்னும் சிறக்க செய்கின்றார் நம்மளுடைய உமாபதி சிவமையா. இத்தனை சமயமும் இந்த ஞான செய்திகளை பொறுமையாக இருந்து கேட்டுக்கொண்டிருந்த அடியார் பெருமக்களுடைய கமலபாதங்களை வணங்கி வாழ்த்தும் குருமரபு வாழ்த்தும் சொல்லி அடியனுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வான்மிகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நத்தவம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் எண்ணெய் பயில்வாமை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறை வாழ்குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூடி தலைக மாதோ. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம்.